அனைவருக்கும் வணக்கம். நான் ஜலேந்திரன், விவேகானந்தர் பேரவையுடைய நிறுவனத் தலைவர். கோயம்புத்தூரில் 2 மிகப்பெரிய தேர்கள் உள்ளன. ஒன்று கோவையை காக்கும் கோணியம்மன் தேர், இரண்டாவது நமது பெரூர் சொல்லக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தினுடைய தேர். இது கடந்த தேர் நிகழ்ச்சி பொழுது அந்த தேர் ஓடாது, பழுதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நிறைய போராட்டங்கள், நிறையா கோஷங்கள், சிவனடியார்களுடைய வழிபாடுகள் இதையெல்லாம் நிறையா நடைபெற்றது. அந்த நடைபெற்ற போது புது தேர் செய்வதாக ஒப்புக்கொண்டார்கள். அதன்படி அந்த புது தேர் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டார்கள். நேற்று முன்தினம் அந்த புது தேருக்கான மரங்கள்லாம் இறங்கி பூஜை செய்யப்பட்டது. ஆனால் இந்த தேர் யார் செய்யறா? எந்த சபதிகள் செய்கிறாங்க? அனுபவம் மிகுந்த சபதிகளா, அல்லது இவர் ஏதாவது ஊரில் ஏதோ ஒரு பெரிய ஆலயத்திற்கு தேர்கள்லாம் செய்யப்பட்டிருக்கா? அதனுடைய வடிவமெல்லாம் எப்படி இருக்குது? அதனுடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்குது? இது யார் கொடுக்கறது? நமக்கு தெரியல ஒன்றும். அதே மாதிரி இந்த மரங்கள் முழுவதும் என்ன தரத்தில் இருக்குது, என்ன மரங்கள் போடுறாங்க அப்படின்னு தெரிய வேண்டாமா? 4 தினங்களுக்கு முன்பாக இந்து சமய அறநிலைத்துறை ஆணையாளரிடம் நம்ம செய்தியாக அனுப்பிச்சிருந்தோம். அதாவது நம்ம வாட்ஸ்அப் மூலமாக செய்தி அனுப்பிச்சிருந்தோம், இந்த மாதிரி இருக்குது, அதை ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதற்குண்டான சரியான தகவல் திரும்பி வரல. நேற்று உதவியாளரிடம் மனு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி உங்கள் ஆணையாளருக்கு அனுப்பிச்சிருக்கோம், நீங்களும் இதை ஆய்வு பண்ணுங்கள், உங்களுக்கு மேலதிகாரிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க முழுமையாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஒன்று, அதே போல் இந்த மரங்களில் ஏதோ பெரிய ஊழல் நடந்ததா செவிவழி செய்தியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்று, இப்போது இருக்க அரசாங்கம் லஞ்சம் வாங்குவதில்லை, ஊழல் நடப்பதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை வரவேற்கிறோம். அது எல்லா பக்கம் அப்படி நடந்துகிட்ருக்கு. ஆலயத்துக்குள்ளே தான் மிகப்பெரிய ஊழல் நடக்குது. பல முன்பிருந்த திமுக ஆட்சியில், இனி வரக்கூடிய ஆட்சியில் இது இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஒன்று, அதே போல் 6 மாதத்துக்குள் இந்த தேரை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதத்தில் பிரம்மாண்டமான தேர் எப்படி நிறைவு செய்ய முடியும்? எவ்வளோ அவசரமாக செஞ்சு எப்படி நிறைவு செய்ய முடியும்? அதோட தன்மை என்ன நமக்கு தெரியல. அப்போ அனுபவம் மிகுந்த சபதிகளை வர சொல்லணும். இந்த சபதி சொன்னதெல்லாம் சரியாக இருக்கான்னு முடிவு செய்யப்பட்டணும். அந்த முடிவின் மூலமாக அறிக்கை கொடுக்கணும். அதற்கப்புறம் இது தரமான தேர், தரமான மரங்கள், அனுபவமிக்க சபதி அவர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் தேர் காலங்காலமாய் உள்ளது, ஆலயமும் காலங்காலமாக உள்ளது, இறைவன் ஆண்டாண்டு காலமாக இருக்குது. அதனால் இந்த தேர் தரமாக இருக்கணும். அப்படி இல்லை, இந்த செய்தி முழுவதும் நிராகரித்து விட்டால் திங்கட்கிழமை கலெக்டர் மாவட்ட ஆட்சியரிடம் சந்தித்து, இந்து இயக்கங்கள் சில பேரை அழைத்துக்கொண்டு சந்தித்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, அதை ஆய்வு பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதையும் கேட்கலன்னு சொன்னால் பட்டியப்பன் ஆலயத்தின் முன்பாக சிவனடியார்களையும் பொதுமக்களையும் பக்தர்களையும் ஹிந்து இயக்கத்தை சார்ந்தவர்களையும் அழைத்து வந்து தேருக்கு எப்படி நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராட்டம் செய்யப்பட்டோமோ, அதன் பிறகு எப்படி தேர் ஓட்டப்பட்டுச்சோ, அது போன்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். அதனால் உடனடியாக இந்த தேர் மிக அற்புதமாக நடத்த வேண்டும், அற்புதமாக செய்ய வேண்டும். பட்டியப்பனுக்கு எந்த குறையும் இல்லாமல் நடத்த வேண்டும். இதில் எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது, எந்த வரவு செலவுகளிலும் ஊழல் நடக்கக்கூடாது. இது ஒவ்வொருடைய பணமும் மக்களுடைய பணம், வரி பணம், நன்கொடையாளர்களின் பணம், உண்டியல் பணம், இது முழுவதும் பொதுமக்களுடைய பணம். அதனால் இதை முழுமையாக ஆய்வு செஞ்சு இந்த வாரத்துக்குள்ளே சரி பண்ணணும். ஏன்னா அவசரம் வேலை தொடங்கியிருக்காங்க. அந்த மரங்கள்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், ஆய்வு பண்ணணும். அந்த மரம் என்ன தரத்தில் இருக்குன்னு சொல்லணும். இந்த சபதி எந்தெந்த ஊரில் என்னென்ன செஞ்சுருக்காருன்னு அதையும் வெளியிடணும். அல்ல புதுசாக இருந்தாலும் நல்ல சபதியாக இருந்தாலும் நம்ம ஓகே, அதை பற்றி நம்ம ஒன்றும் எடுத்துக்கிறது இல்லை. இருந்தாலும் அனுபவமிக்க சபதிகள் அவங்களும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆசை. உடனடியாக இதற்கு முடிவு கிடைக்கும் என்று நாம் நினைக்கிறோம். பட்டியப்பன் அருளால்
இந்த தேர் நல்லபடியாக செய்ய வேண்டும். திங்கட்கிழமை வரை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கிறோம். அதற்கு பிறகு எங்களுடைய யோசனையை பிறகு அறிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.